அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய அழிவு குறித்து அவ்வப்போது வெவ்வேறு நாட்டின் விஞ்ஞானிகள் ஆய்வினை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இங்கிலாந்து நாட்டின் பிரபல பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் உலக அழிவு குறித்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உலக அழிவுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்தந்த பிரச்சனைகளை நாம் சமாளித்தோம் அப்படின்னா உலகம் அழியறதை நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் தோன்றிய காலம் முதல் வெவ்வேறு காரணங்களால் லட்சக்கணக்கான உயிர்கள் இறந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. இயற்கையாகவோ செயற்கையாகவோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக உலகத்தில் மக்கள் தொகை திடீரென அதிக அளவு எண்ணிக்கையில் குறையும். அப்படி ஒன்றாகவே கொரோனா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பல லட்சம் உயிர்கள் இறந்தது. இந்த நிலையில தான் உலகம் எப்போது அழியும் அப்படிங்கிறது குறித்த புதிய தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. முன்பு டைனோசர்கள் ஆதி மனிதன் வசித்த காலங்கள் முடிவுக்கு வந்து இன்றைக்கு நாகரீக உச்சத்தில் மனிதர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அழிவு இருப்பதை போன்று உலகத்திற்கும் அழிவு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாகவே நம்புறாங்க. சுனாமி, கடல் சீற்றம், விண்கற்கள் மோதுறது போன்ற செயல்பாடுகளால் உலகம் அழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதே போல புவி வெப்பமயமாகிறது அப்படிங்கிறது மிகவும் அதிகரித்து வரக்கூடிய ஆபத்துக்கள்ல ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. பிரபல இயற்பியலாளரான ஸ்டீஃபன் ஹாக்கிங் உலகம் அழிவது குறித்த தனது கவலையை சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக அவரது தி ரிசர்ச் ஃபார் நியூ எர்த் அப்படின்ற ஆவணப்படம் 2018 வெளியிடப்பட்டது. அப்போது அவர் 2600வது ஆண்டை பற்றி கடுமையாக எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். மனிதகுலம் சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கல அப்படின்னா பூமி ஒரு பிரம்மாண்ட நெருப்பு பந்தாக மாறக்கூடும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தெரிவித்திருக்காரு. புவி வெப்பமயமாகிறது மற்றும் காலநிலை மாற்றம் தான் உலகம் அழிவதற்கான முக்கிய காரணிகளாக இருக்கும் அப்படிங்கிறது இவரது கருத்தாகவே இருக்குங்க. இதனை மையப்படுத்தி விஞ்ஞானிகள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அவர்களது ஆய்வு முடிவுகளும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸின் கருத்துக்களும் ஒத்து போவதாகவே இருக்கு. உலகம் அழிவதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நாசாவும் சொல்லியிருக்காங்க. அதனால பூமியை பாதுகாப்பது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கு. பருவநிலை மாறுபாடு மற்றும் புவி வெப்பமயமாகிறத பிரச்சனைகளை சமாளித்தா நம்மால் பூமியை இன்னும் பாதுகாக்க முடியும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக தற்போது வரைக்கும் நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து நாட்டின் பிரபல பல்கலைக்கழகமான பிரிஸ்டல் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் உலகம் அழிவது குறித்து எதனால் அழியலாம் அப்படிங்கிறது குறித்தும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்குங்க. உலகம் தோன்றிய காலம் முதல் வெவ்வேறு காரணங்களால் பல்லாயிரம் உயிர்கள் இறந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. இயற்கையாகவோ செயற்கையாகவோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக உலகின் மக்கள் தொகை திடீரென மிகப்பெரிய எண்ணிக்கையில் குறையும். அப்படி ஒன்றாகவே சமீபத்திய பேரிடரான கொரோனாவும் அமைந்தது. கொரோனாவிலையும் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு பல லட்சம் உயிர்கள் உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இறந்திருக்காங்க. இவை எல்லாமே உலகம் அழியும் அப்படின்னு கூறப்படுவதன் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். உலகம் அழிவது என்றால் ஒட்டுமொத்தமாக அழியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வெவ்வேறு காரணங்களால் உயிர்கள் அதிக எண்ணிக்கையில் இறந்து போகிறதும் உலகம் அழிவதான் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். மேலும் உலக அழிவு குறித்து
வைத்து விஞ்ஞானிகள் டூம்ஸ்டே அப்படின்றவரை என்ன ஒரு கூற்றை உருவாக்கி அதற்கான நாட்களை எண்ணிக்கொண்டு வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இங்கிலாந்து நாட்டினுடைய பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவாக்கப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மூலமாக சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வின் மூலமாக அடுத்த 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும். அந்த நேரத்தில் பூமியினுடைய வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸை எட்டும். அத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும். மனிதர்கள் சுத்தமான ஆக்சிஜனை சுவாசித்து அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுறாங்க. மனிதர்கள் மூலமாக மட்டுமல்லாது வாகனங்கள், தொழிற்சாலைகள், எரிமலைகள் அப்படின்னு பல விஷயங்களால் பூமியில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்குது. இந்த வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னும் அதன் காரணமாக டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் அப்படின்னும் பிரிஸ்டல் பல்கலைக்கழக ஆய்வுகள் கூறியிருக்காங்க. இந்த ஆய்வுக்குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் பிரான்ஸ்வர்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய குழு நடத்திய ஆய்வு குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகம் அழிய போகும் அந்த காலத்தில் உலகின் கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு இப்போது இருக்கிறத விடவும் 2 மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னும் இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகும் அப்படின்னும் பகிர் கிளப்பி இருக்காருங்க. வெப்பத்தின் தாக்கத்தால் பூமியினுடைய அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பர் கண்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியின் கண்டங்கள் இணைந்து ஒரே கண்டமாக மாறும் அறிவியல் நிகழ்வு பாங்கேயா அல்டிமா என்று அழைக்கப்படுதுங்க. அதிக வெப்பத்தினால் பூமி சூடாகி அதுக்கு பிறகு வறண்டு போகும். இந்த மாற்றம் தொடர்ந்து நடக்கும்போது இறுதியாக பூமி முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா வாழ தகுதியற்றதாக மாறும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்களாம். வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியின் பெரும்பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னும் ஆய்வு கூறுவதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்களாம். இப்படியான நிகழ்வினால் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியாகி அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்படி வலித்து தான் உயிரினங்கள் அழியும் என கூறியிருக்காங்க விஞ்ஞானிகள். இருந்தாலும் இந்த வலி அப்படி இல்லைன்னா உலகத்தினுடைய அழிவு குறித்து நாம் கவலைப்பட தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த நிகழ்வு 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா 25 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்கும். அத்தனை ஆண்டுகள் நம்ம யாரும் இருக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த விஷயத்தை பார்த்து யாரும் பயப்பட தேவையும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொரோனா போன்ற பேரிடர், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களினுடைய பாதிப்பு உலகத்தில் ஏற்படும் அப்படின்னும் அதனால் பார்த்தோம் அப்படின்னா அதனாலேயும் அதிக உயிரிழப்புகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வாறாக பார்த்தோம் அப்படின்னா உலக அழிவிற்கு இயற்கை சீற்றங்களும் ஒரு காரணமாகும். அதற்கு மனிதர்களால் உருவாக்கப்படுற சில விஷயங்கள் காரணமாக அமைவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பல
பிரச்சனைகளை இல்லைன்னா தேவையில்லாத விஷயத்தை வந்து நாம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. உலகத்தினுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகும். ஆனால் அது எப்போது எப்படி என்பது தான் தெரியாத ஒரு ரகசியமாகும். உலகத்தினுடைய அழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக மனிதர்களை பயமுறுத்தி வந்துட்டுருக்கு. பூமியினுடைய இறுதி அத்தியாயம் எப்படி தொடங்கும் அப்படின்னு இன்னும் சரியாக தெரியலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அதை பற்றி பல்வேறு கோட்பாடுகளும் தற்போது வெளிவந்து கொண்டு தாங்க இருக்கிறது. பூமியினுடைய அங்கங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களால், அதாவது எரிமலை வெடிப்பு, கோள்கள் வந்து விண்கற்களால் ஏற்படக்கூடிய பேரழிவு, பூமியில் ஏற்படக்கூடிய சில இயற்கை பேரழிவுகள், இதன் காரணமாகவும் வானிலை மாற்றத்தின் காரணமாகவும் அணு ஆயுத போர்களின் காரணமாகவும் செயற்கை நுண்ணறிவின் காரணமாகவும் பூமி வந்து இவ்வாறான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க.